பூஜை ரூம்ல வைக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் வேணும்னு கேட்டேங்க. உடனே அத செஞ்சு குடுத்துட்டாரு. நானும் சரி ஏதாவது வார்னிஷ் அடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு நெனச்சேன். ஆனா, எனக்கு மனசுல என்ன ஆசைன்னா, கோலம் போட்ட ஸ்டெப்ஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா, அது அவர்கிட்ட சொல்லாம, நாம ஏதாவது சொல்ல போய் அவர் ஏதாவது தப்பா எடுத்துப்பாரோன்னு நெனச்சு சொல்லாமலே இருந்தேன். ஆனா, அவரே அந்த பேட்டர்ன்ல தான் அத ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு பார்த்ததுமே செம்ம சந்தோஷம். "எப்படிப்பா இப்படிலாம்?" அப்படின்னு கேட்டேன். "இது மாரி தாம்மா எல்லாரும் பூஜை ரூம்ல வைக்கிறாங்க" அப்படின்னு எனக்கே சொன்னாரு. "அப்பா எப்படிப்பா? எப்படிப்பா நீங்கலாம் எங்கேருந்துப்பா வரீங்க?" அப்படின்ற மாரி மைண்ட்ல நெனச்சுக்கிட்டேன். என்னோட பூஜை ரூம் எப்பவுமே அழகா இருக்கும். எனக்கு பூஜை ரூம்குள்ள போனாலே ஒரு நல்ல வைப் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, எந்த ஊருக்கு போனாலும், எந்த கோவிலுக்கு போனாலும், அந்த ஊர் ஞாபகமா ஒரு சாமி சிலை வாங்கிட்டு வரது என்னோட வழக்கம். அப்படி வாங்கிட்டு வந்து தான் என்னோட பூஜை ரூம் நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சுட்டுருக்கேன். ஆ இந்த 2 ஸ்டெப் ஸ்டாண்ட வச்சதுக்கப்புறம், இந்த பூஜை ரூமே ரொம்ப அழகா, பேரழகா என் கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க. ஒரு காலத்துல நான்லாம் பூஜை ரூம் பக்கமே போகாத பொண்ணுங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, "எங்க போனாலும் சாமி கும்பிட்டு போமா" அப்படின்னு. நான் சொல்வேன், "போம்மா, சாமியா எனக்காக வந்து எக்ஸாம் எழுதுது, சாமியா எனக்காக வந்து ஃபீஸ் கட்டுது" அப்படின்னு பேசின பொண்ணு இன்னைக்கு விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கேங்க. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன வேணுமோ அத நாம செஞ்சு குடுப்போம். நம்மளோட ஆசைகள செஞ்சு குடுக்குற மனுஷன் கிடைச்சா, அத விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? உங்களுக்கு அன்பு காட்ட ஒருத்தர் இருக்காருன்ற பட்சத்துல, உலகத்துல எத வேணா நீங்க அடைய முடியும். ஃபைனலா என்னோட பூஜை ரூம் செம்ம அழகாயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச். பாய்.